ராணி வேலு நாச்சியார தோல்வியிலிருந்து காப்பாத்தி அவங்களோட ராஜ்யத்தை வந்து அவங்களுக்கே மீட்டு கொடுக்கறதுக்காக தற்கொலை படை தாக்குதல் நடத்தி இப்ப இருக்கிற சிவகங்கை மக்கள் நிறைய பேர் நல்லா தீப்பாஞ்சி அம்மன் அப்படின்றவங்க வழிபடப்பட்டிருக்கிறது தான் இந்த வீரமங்கை குயிலி அப்படின்றவங்க. யார் இந்த வீரமங்கை குயிலி, இவங்களோட வீரமான வரலாறு என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தாங்க. 1749ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துல பிறந்தவங்க தான் இந்த வீரமங்கை குயிலி அப்படின்றவங்க. அவங்களோட அம்மாவான ரகுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீரமான பெண்மணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தங்களோட பயிர்களை காப்பாத்துறதுக்காக காட்டெருமை கிட்ட சண்டை போட்டு தன்னோட உயிரை வந்து தியாகம் செஞ்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே தன்னோட அப்பா மூலியமா தன்னோட அம்மாவோடைய வீர தீர சாகசங்களை கேட்டு வளர்ந்த குயிலியுமே வந்து ஒரு வீரமான பெண்மணியா வளர்றாங்க. அப்படி வளர்ந்த குயிலி வந்து பாத்தீங்கன்னா ராணி வேலுநாச்சியாரோட கீழே ஸ்பையா வந்து வேலை செய்யறாங்க. அப்படி வேலை செய்யறப்போ 2-3 வாட்டி தன்னோட உயிரை பணயமா வச்சு ராணி வேலுநாச்சியாரோட உயிரை வந்து காப்பாத்திருக்காங்க. இதனால ராணி வேலுநாச்சியாருக்கு குயிலியை ரொம்ப பிடிச்சு போய் தன்னோட உடையாள் படையோட படை தளபதியா வந்து இவங்களை குயிலியை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனினால கைப்பற்றப்பட்ட தன்னோட ராஜ்யத்தை வந்து மீட்டு இருக்கிறதுக்காக ராணி வேலுநாச்சியார் தன்னோட படையோட ஏகப்பட்ட போரிடுறாங்க. ஆனா பிரிட்டிஷ் கிட்ட இருக்கிற மாடர்னைஸ்ட் வெப்பன்ஸ்னால அவங்களால வந்து பிரிட்டிஷ் சரிசமமா போரிட முடியல. இந்த டைம்ல தான் வந்து வீரமங்கை குயிலி வந்து ஒரு பிளான் பண்றாங்க. என்னன்னா, ஒரு நவராத்திரி டைம்ல வந்து வெளியில இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து கோட்டைக்குள்ள வந்து பிரிட்டிஷார் வந்து அலோவ் பண்ணாங்க. அப்போ வந்து தன்னோட ஆர்மியை கூட்டிட்டு மாறு வேஷத்துல அந்த கோட்டைக்குள்ள போயிட்டு சர்ப்ரைசிங் அட்டாக் வந்து பண்றாங்க. அந்த அட்டாக்கோட எக்ஸிகியூஷன் அந்த பிளானே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குயிலி வந்து தான் மேல வந்து நெய்யை ஊத்திக்கிட்டு தீய கொளுத்திக்கிட்டு அந்த பிரிட்டிஷோட ஆர்மரி அவங்க ஆயுதங்கள்லாம் சேமிச்சு வச்சிருக்கிற கிடங்குக்குள்ள பூந்து அந்த மொத்த ஆயுதத்தையும் அழிக்கிறது அவங்களோட பிளானா இருந்தது. ஸோ பிளான் பண்ணபடி தன் மேல நெய்யை ஊத்திக்கிட்டு தானே தீ வச்சுக்கிட்டு அந்த கிடங்குக்குள்ள பூந்து அந்த மொத்த ஆயுதத்தையும் வெடிச்சு சதற வச்சு அழிச்சிடுறாங்க. இதனால ஆயுதமே இல்லாம உள்ள இருக்கிற ஆர்மிகள் எல்லாருமே வந்து ராணி வேலுநாச்சியார் படைக்கிட்ட தோத்து போயிட்டு ராணி வேலுநாச்சியார் வந்து தன்னோட ராஜ்யத்தை வந்து அவங்க கிட்ட இருந்து மீட்டு எடுக்கிறாங்க. தன்னை படைத்தளபதி ஆக்கின அரசிக்காக ரொம்ப விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரையே தியாகம் செஞ்சு இழந்த தன்னோட ராஜ்யத்தை வந்து தன்னோட அரசிக்கு வந்து மீட்டு கொடுத்திருக்காங்க. இதனாலதான் அவங்க வந்து வீரமங்கை அப்படின்ற பட்டமே வச்சு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களோட வீரத்தை போற்றி தமிழ்நாடு அரசுனால 2014 மற்றும் 2024 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுவும் திறந்து வச்சிருக்காங்க. நம்ம நாடு சுதந்திரம் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஏராளமான வீரமங்கைகள் வந்து தங்களோட உயிரையுமே வந்து தியாகம் செஞ்சுதான் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில எந்த பெண்களுமே வந்து வீட்டை விட்டு தைரியமா வெளியே போகக்கூட ஒரு நிலைமை கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்ப பயந்துகிட்டே தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வராங்க. இந்த சுதந்திர தினத்துல நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளை சுத்தி இருக்கிற பெண்களுக்கு வந்து நாம தான் வந்து அரணாவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படின்றத அந்த உறுதிமொழி. நான் இந்த உறுதிமொழி எடுத்துக்கிறேன், நீங்களும் எடுத்துட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க உறுதிமொழி எடுத்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.